ஓம் மகா கணபதியை போற்றி, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளே போற்றி. நமக்கு வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொருள்கள் தேவையோ அந்த பொருள்கள், நல்ல குணங்கள், நல்ல ஆற்றல்கள், இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை பற்றிய மிகச்சிறந்த தமிழ் பாடல், தமிழ் துதி இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் 51. முதல்ல பாடலை பார்க்கலாம். புத்தியும் பலமும் தூய புகழ்டு துணிவும் நெஞ்சில் பக்தியும் அச்சமில்லா பணிவும் நோயில்லா வாழ்வும் உத்தம ஞானச் சொல்லின் ஆற்றலும் இம்மை வாழ்வில் அத்தனை பொருளும் சேரும் அனுமனை நினைப்பவர்க்கே. இம்மை வாழ்வில் அத்தனை பொருளும் சேரும். இம்மை வாழ்வு, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையிலே, இப்பொழுதே வாழ்கின்ற தருணத்திலே நமக்கு என்னென்ன பொருள்கள் தேவையோ அத்தனை பொருளும் நமக்கு கைகூடும். யாருக்கு? அனுமனை நினைப்பவர்க்கே. அனுமனை தனது மனதால் ஒருமுகப்படுத்தி மன உறுதியோடு நினைத்து வணங்கும் அன்பர்களுக்கு, தொண்டர்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாம் கிடைக்கும். அது போக 8 விதமான மிக நல்ல குணங்கள், ஆற்றல்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல்ல. அது என்னென்ன 8 விதமான குணங்கள்? புத்தியும், அதாவது நல்ல அறிவு, எந்த விஷயத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த ஆராயும் தன்மை, புத்தி கூர்மை, எது சரி எது தவறுன்னு பார்த்து சரியான வகையிலேயே நம்ம முடிவெடுக்க வேண்டும். அந்த கூர்மை, அறிவு கூர்மை, புத்தி. அடுத்தது பலம், உடல் பலம், மனபலம், 2 பலமும் வேணும் ஒருத்தருக்கு ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்யணும்னா முதல்ல தேவையானது உடல் பலம். ஏன்னா உடல் தளர்ச்சி ஆகிவிடாது இல்லைங்களா? தளர்ச்சி ஆயிடுச்சு நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது. ஆகவே உடல் பலம். அடுத்தபடியாக மனபலம், மன உறுதி. வேலை செய்துட்டு இருக்கும்பொழுது நமக்கு நிறைய தடங்கல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் நம்ம வெற்றிகரமாக ஒவ்வொன்றா முடிச்சுட்டே போகணும். அதுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவை மன உறுதி. ஆகவே மனபலமும் உடல் பலமும் 2 பலமும் நமக்கு வேணும். புத்தியும் பலமும். அடுத்தபடியாக தூய புகழ். ஒவ்வொரு மனிதனுக்கும் நமக்கு புகழ் வேணும். அது தூயதாக இருக்கணும். அதாவது நல்ல வழியில் நமக்கு கிடைத்த புகழாக இருக்க வேண்டும். நல்ல வழியில் கிடைத்த புகழாக இருந்தால்தான் அது நிலைத்து நிற்கும், நமக்கு உதவும். தீய வழியில் வந்த புகழாக இருந்தால் ஒரு நாளுக்கு அது என்ன ஆகும்? எல்லோருக்கும் அம்பலம் ஆகிடும். நம்ம மேலிருந்து நம்ம கீழே தள்ளப்படுவோம். ஆகவே நமக்கு என்ன தேவை? தூய புகழ். தூய புகழோடு துணிவு, தைரியம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யணும்னாலே முதல்ல நமக்கு தைரியம் வேணும். அந்த வேலை செய்யணுமா செய்யக்கூடாதுன்றது அடுத்தது. அதில் வெற்றி வருமா தோல்வி வருமானதும் அடுத்தது. முதல்ல நம்ம அந்த வேலையை செய்யணும் இல்லையா? அதை செய்யறதுக்கே நமக்கு ஒரு தைரியம் வேணும், துணிவு வேணும். சரி, துணிஞ்சு இந்த வேலையை நம்ம செய்வோம் அப்படின்ற ஒரு துணிவு வேணும். துணிவு மனப்பான்மை, தைரிய மனப்பான்மை. தைரியம், புத்தியும் பலமும் தூய புகழோடு துணிவும். நெஞ்சில் பக்தியும், இறைவனை மனதில் நினைத்து உறுதிப்பாடோட வணங்குகின்ற தன்மை பக்தி. உறுதியாக அவரை நினைச்சுட்டே இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் உறுதியான பக்தி. பக்தியோட உச்சக்கட்டம் உறுதி மனப்பான்மை. பக்தியும், நெஞ்சில் பக்தியும். அச்சமில்லா பணிவு. பணிவு நமக்கு வேணும். நம்ம உயர்நிலை சேர போக போக பணிவு மிக மிக அவசியம். நம்ம விட உயர்ந்தவர்கள், தகுதியில் உயர்ந்தவர்கள், பெரியவர்கள், இவர்களிடம் நமக்கு பணிவு வேணும். ஆனால் அந்த பணிவு எப்படியாப்பட்ட பணிவாக இருக்கணும்? அச்சமில்லா பணிவாக இருக்கணும். பயந்த பணிவு நமக்கு இருக்கக்கூடாது. பயந்து பணிவு எப்போ நமக்கு இருக்கும்? இவர்கிட்ட நம்ம பணிவாக இல்லை, நமக்கு என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு நினச்சினே இருந்தோம்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம நேர்மறையாக செய்ய முடியாது. தவறு செய்து தப்பு தண்டால் போய் மாட்டிப்போம். ஆகவே நமக்கு பணிவு வேண்டும். அந்த பணிவு அச்சமில்லா பணிவு. அடுத்தபடியாக நோயில்லா வாழ்வும். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் மிக மிக அவசியம். ஆரோக்கியம் இல்லைன்னா எந்த தொழிலையும் நம்ம வெற்றிகரமாக செய்யவும் முடியாது. அப்படி செய்து நமக்கு பொருள் இருந்தாலும் அந்த பொருளை நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஆகவே நோயில்லா வாழ்வு மிக மிக அவசியம். நோயில்லா வாழ்வும். உத்தம ஞான சொல்லின் ஆற்றலும். சொல்லாற்றல் வேணும். அது உத்தம ஞான சொல்லாற்றல்.
அதாவது அறிவுபூர்வமான அறிவு சார்ந்த சொல்லாற்றலாக இருக்கணும். ஏதோ சொன்னோம் போனோன்னு இருக்கக்கூடாது. நம்ம சொல்கிற சொல்லுக்கு அது அறிவு சார்ந்ததாக இருக்கும் பொழுது எல்லோர் மனதையும் அது கவரும். அது ரொம்ப மிக மிக அவசியம். ஆகவே அறிவு சார்ந்த புத்தி கூர்மையான சொல்லாற்றல் வேணும். புத்தியும் பலமும் தூய புகழோடு துணிவும் நெஞ்சில் பக்தியும் அச்சமில்லா பணிவும் நோயில்லா வாழ்வும் உத்தம ஞான சொல்லாற்றலும், இந்த 8 வகையாக நல்ல குணங்களையும் திறன்களையும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே பாடல்ல ஒரு சின்ன மாற்றத்தோட சில இடங்கள் இருக்கு. அதில் விழிப்புன்ற இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயம் நமக்கு பக்கத்தில் என்ன நடக்குது, அருகாமையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். அதில் ஒரு கவனம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போது அதுக்கு தகுந்தாற் போல நாமும் அது முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கலாம் இல்லையா? ஆகவே அந்த விழிப்புணர்வு மிக மிக அவசியம். இது சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக இந்த 8 அல்லது 9 விதமான மிக முக்கியமான நல்ல குணங்களும் ஆற்றல்களும் அனுமனை நினைப்பவர்களுக்கு இதோட கூட சேர்ந்து எல்லா தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருள்களும் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, அனுமனுக்குரிய இயல்பாகவே இது எல்லாமே அவருடைய இருக்கு. நம்ம ராமாயணத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு இடங்களிலையும் அந்த விவரத்துக்குள்ள நம்ம போல இப்போ நம்ம சொல்லிட்டு வந்தோமே 8 விதமான உயர்ந்த குணங்கள் ஆற்றல்கள், இது எல்லாவற்றிற்கும் தகுந்த மாதிரியே அவர் வெவ்வேறு இடங்களில் நடந்துட்டு இருக்கார். இது எல்லாமே அவரோட இருப்பிடம், ஆஞ்சநேய சுவாமிகளோட இருப்பிடமே இந்த குணங்கள். ஆக அவரை இந்த பாடலை சொல்லி அவரை வணங்க இது அத்தனையும் நமக்கு கைகூடும். ஆகவே வாழ்க்கையில் நமக்கு தேவையான நல்ல பொருட்கள், நல்ல குணம், நல்ல ஆற்றல் எல்லாமே நல்லபடியாக அமையும். ஆகவே இந்த பாடல் ரொம்ப மிக முக்கியமான பாடல். ஆஞ்சநேய துதி எல்லாருக்கும் தெரியும், பாடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆஞ்சநேயரை வணங்கும்போது ஆஞ்சநேயர் ராமபக்தன், மார்பகத்திலே ராமசீதனையே வச்சுருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம சிவபெருமானோட அம்சமாகவும் ருத்ராம்சமும் சொல்லப்படுது. ஆக இந்த பாடலை சொல்லி நம்ம அவரை வணங்கும் பொழுது அவரையும் வணங்கிடுறோம், சிவனையும் விஷ்ணுவும் சேர்த்து வணங்கிடுறோம். அப்போ நமக்கு கிடைக்காத பொருள் ஏதோ இருக்குமா? எல்லா பொருளும் கிடைக்கும். ஆகவே வணங்குங்க. புத்தியும் பலமும் தூய புகழொடு துணிவும் நெஞ்சில் பக்தியும் அச்சமில்லா பணிவும் நோயில்லா வாழ்வும் உத்தம ஞான சொல்லின் ஆற்றலும் இம்மை வாழ்வில் அத்தனை பொருளும் சேரும் அனுமனை நினைப்பவர்க்கே. ஓம் ஸ்ரீ ராமபக்தாஞ்சநேய சுவாமிகளே போற்றி போற்றி போற்றி. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளே போற்றி போற்றி போற்றி.